கொண்டாடுவோம். சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வாங்க மனிதனை தேடுவோம். ஆர்ஜே பாலாஜியின் உரை சென்ற வார தொடர்ச்சி. மீரா மேம், நீங்கள் பேசும்போது வந்து ஆக்சுவலாக இளைஞர்களை புகழ்ந்தாங்களா இல்லை செம்ம கலாய்ச்சாங்களான்னு தெரில. இன்றைய இளைஞர்கள் இருக்காங்களே செம்மையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, கன்றாவி ட்ரெஸ் அது அப்படின்ற மாதிரி இருந்தது சொல்லும்போது. அவனா கேக் வெட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி கொண்டாடுறாங்களேன்ற மாதிரி இருந்தது. அவங்க எங்களுக்கு வேலையே போயிடும்போது அவனுங்களே லவ் பண்ணிக்கிறானுங்களேன்ற மாதிரி. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நிஜமாலே ரொம்ப நல்லவங்க. போன ஜென்ரேஷனில், அதாவது நான் என்னோட அப்பா அம்மா உட்பட இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும் நல்லது பண்ணும்போது. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க, இதே பசங்க வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா 200 கொடுத்துட்டு அசால்ட்டாக போய் 10 புக்கு கொடுன்னுவானுங்க. அவனுக்கு வந்து அது வந்து திரும்பி பார்க்குற, ரெண்டாவது வாட்டி பார்க்குற ஒரு விஷயமா கூட இருக்காது. ஏன் இதில் என்ன இருக்குது, அந்த பையன் கஷ்டப்பட்டா நான் காசு கொடுத்துட்டு போனேன், இந்த புக்கை வாங்கிட்டு போனேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மூணாவது விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ரீசெண்டாக ஒரு சண்டே அன்னைக்கு பெசன்ட் நகர் பீச்சில் காலைல போயிட்டுருக்கேன். பெசன்ட் நகர் பீச்சில் வந்து ஃபுல்லாக பசங்கள்லாம் டிஷர்ட் போட்டிருக்கு, ஒயிட் கலர் டிஷர்ட், சேவ் ஏதோ போட்டு ஒரு எல்லோரும் ஒரு ஸ்லோகன் போட்ட ஒரு டிஷர்ட்டு, கையில் வந்து இந்த டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வருவாங்களே, ஐ எம் சாரி மிஸ்டர் சேகர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு க்ளவுஸ். 100 பசங்க இருந்திருப்பானுங்க. பீச் ஃபுல்லாக அந்த பக்கத்துலேருந்து அந்த கோயிலேருந்து இந்த பக்கம் இருக்கிற குப்பம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பிளாக் கலர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ ஏதோ பீச் க்ளீனிங் ட்ரைவ். ஸோ அங்கே உட்காந்துருக்கிற இந்த மாதிரி பசங்களாம் ஏதோ பண்ணிருக்காங்க. நானும் அந்த பசங்க டேடி தம்பி இங்கே வாடா, அங்கே பாடுறா, இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாண்டா ஏதோ பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா அங்கே ஒரு அங்கிள் வந்தார், வாக்கிங் போகிறவர். கிட்டத்தட்ட பெசன்ட் நகர் பீச் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து வாக்கிங் போகிறவர். அவர் எப்படி இருந்தாருன்னா பயங்கர நல்ல இப்படி இருந்தார். வாக்கிங் வந்து 50 வருஷமாக ஒரு போகிறவராக இருக்கும். அங்கேயே தான் வீடு இருக்குது, எதற்கு ஆப்போசிட்லேயே ஏதோ 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா, அந்த மாதிரி ஒரு அங்கிள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பசங்கிட்ட வந்தார். ஹே தம்பி, அந்த பக்கம் நிறைய குப்பை இருக்குது, அதை போய் எடுனார். யார் இருந்தாலும் யாரோட குப்பையா அந்த பசங்க எடுக்கணும்? ஆக்சுவலாக நம்ம போகிற பீச்சு, நம்ம எல்லாரும் போகிற பீச்சு, அதை க்ளீன் பண்ணுறது வந்து இன்னொருத்தரோட வேலை, அந்த பசங்களோட வேலை. நாங்கள் வந்து குப்பை வண்டி போட்டு வாக்கிங் வண்டி போகிறேன் அப்படின்ட்டு நினச்ச அந்த ஒரு அங்கிள். இது 3 கேட்டகரி ஆஃப் ஆளுங்க சொன்னேன். ஒருத்தர் ₹1 கொடுத்தாலே பெரிய விஷயமா, ஆஹா நான் எவ்வளோ நல்லவன்னு நினச்சிக்கிறேன். 2வது, நம்ம கூட இருக்கிற சக மனுஷனை திரும்பி கூட பார்க்காத, சாதாரணமாக அவர் குழந்தைக்கு ஐயோ அந்த குழந்தையே அவரு கூட குழந்தைக்கு அவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும், கை வரைக்கும் அந்த புக்கு போயிடுச்சு. இங்கே இருக்கிற குழந்தைக்கு ஐயோ நம்ம கிட்ட வாங்கியிருக்கலாமேன்ற மாதிரி அந்த சிக்னல்லே பின்னாடி ஓடுது. 3வது ஆள், சமுதாயத்தில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள், அதை எப்படி பண்ணணும்னு வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். இந்த 3 ஆளுங்களும் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் யார்கிட்ட கேட்டாலும் உடனே டப்புன்னு எடுத்தோன்னே நான் என்ன உட்பட ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் உட்பட பக்கத்தில் இருக்கிறவங்களை கை காட்டுவோம். கபால்னு நான் நல்லவன், அதோ அவர் தான் பயங்கர மோசமாக, நம்மளுக்கு வந்து நம்ம கெட்டவன்னு ஒத்துக்கவே தோணாது. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னா, அந்த 3 ஆளுங்களுமே நம்மக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஃபார்மில் எப்போவாது வெளில வந்திருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம 2வது வாட்டி திரும்பியே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம 2வது வாட்டி பார்த்தோம், இல்லை வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிறையா பண்ண முடியும். ஆனால் எனக்கே திருப்பி தோணுச்சு, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கும், வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷனை தேடும்போது நம்மளே இவ்வளோ கெட்டவங்களா இருக்குமே அப்படின்னா நம்ம ஏன் நல்லவங்களா இருக்கணும்? இன்னும் உலகம் இது, நல்லவங்களா இருந்து என்ன பண்ண போகிறோம்? நான் படிக்கிறேன், நான் வந்து டேக்ஸ் கட்டுறேன், இந்த உலகம் நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, நம்ம ஏன் நல்லவனாக இருக்கணும், நம்ம என்ன அப்படி வந்து இந்த உலகத்துக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இதே மாதிரி 3 மனிதர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3-4 வருஷத்தில் என் லைஃபு வந்து புரட்டி போட்டாங்க. முதல் மனிதர் வந்து ஆழ்வார்பேட்டையில் டிடிகே ரோடில் வந்து இளநீர் விற்கிற ஒரு ஆள். நான் வந்து கோட்டூர்புரமில் இருக்கேன். டெய்லி அந்த டிடிகே ரோடு வழியாக தான் என்னோட ஸ்டூடியோவுக்கு நான் வந்து எஃப்எம்மில் பேசுறதுக்கு போவேன். செவ்வெளநீர் ₹25, சாதா இளநீர் ₹20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஓரமாக உட்காந்து இளநீர் விற்றுருந்தார். எனக்கு செம்ம ஆச்சரியம், செம்ம ஷாக். அடையாரில் இளநீர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா வேளச்சேரி பக்கத்தில் வீடை வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இளநீர் வந்து ₹50 ₹60 மாதிரி விற்பாங்க. இந்த ஆள் என்னடானா ₹20 ₹25 இளநீர் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் இப்படியே பார்த்துனே போனேன். ஒரு 4வது நாள் அன்றைக்கி எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. வண்டியை நிறுத்திட்டு, சார் ₹20 ₹25 எப்படி விற்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகாது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை சார் ஒரு 10 வருஷமாக வந்து இந்திய உணவுகளை குறிங்க, இளநீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதெல்லாம் சொன்னேன், எவனும் கேட்கல. ஒரு நாளைக்கு 100 காய் விற்பேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நிறைய பேரை குடிக்க வைக்கணும், எனக்கு லாபம் ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னோடனே என் லாபத்தை கம்மி பண்ணிட்டேன். ₹16 வர காய் ₹20, ₹20 வர காய் ₹25 விற்பேன், இப்போ 600 காய் விற்கிறேன்னு. இவர் தாண்டா இருக்கிறதுலே இந்தியாவில் பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் நினச்சிங்கன்னா, செம்ம பிரில்லியன்ட். ரேடியோவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இளநீர்காரரை பார்த்தேன், அவர் வந்து இந்த மாதிரி 100 காயிலேருந்து 600 காய்க்கு வந்துட்டார் அப்படின்லாம் சொல்லினா எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த 3 மாதத்தில் சென்னையில் அதை பெரம்பூர், ஆவடி, திருவான்மியூர், இந்த பக்கம் வந்து வியாசர்பாடி, பாரிஸ், மின்ட்டு, சென்ட்ரல்னு சொல்லிட்டு நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது எங்கேயாவது ஒரு 4 கடையில் இதே ₹20 ₹25 போர்டை பார்க்க வேண்டியது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். நான் இந்த ஆளை தேடினேன், கிடைக்கல. திருப்பி வந்து ஒரு எதேச்சியாக வந்து ஒரு மாதம் கழித்து நான் போகும்போது இதே ஆள் நின்றுருந்தார். சார் 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 உங்களை தான் தேடினேன் 1 மாதமானு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், சார்
ரூபா 25 ரூபாய்க்கு விற்றீங்க, என்னாச்சு அதுக்கப்புறம் எப்படி நிறைய இடத்துல கம்மி பண்ணாங்கன்னா அவருக்கு தெரில. அவர் இல்லை சார், பக்கத்தில் இருக்கிற 10 கடைக்காரங்க என்னை வந்து கேட்டாங்க, மிரட்டினாங்க, நீ ஒண்டி புத்திசாலி, நாங்களாம் முட்டாளா, லாபத்தை கம்மி பண்ணால் எங்களுக்கு அதே 100 காய் தானே விற்குது, ஜாஸ்தி பண்ணு விலையானாங்க. நான் பண்ணல, ஆனால் நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு 500-600 காய் விற்கும் சார். நாங்கள் ஒரு ஆள், அந்த ஆள் வந்து ஒரு செலிபிரிட்டி, ஷாருக் கான் கிடையாது, ஒரு அமிதாப் பச்சன் கிடையாது, டிவியில் போய் பிரச்சாரம் பண்ணல, இந்திய பானங்களை பருகுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஆட்லையும் வரல. அந்த ஆள் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஒரு இளநீர் கடைக்காரு ஆழ்வார்பேட்டையில் ஒரு மூலையில் அவரோட லாபத்தை கம்மி பண்ணி ஒரு விஷயத்தை விற்றார், ப்ராக்டிஸ் பண்ணார், ப்ரீச் பண்ணல. அதனால சென்னையில் ஒரு 30-40% இடங்களில் கடையில் இது கம்மி ஆயிருக்கு. இது செயினாக தான் மாறி இருக்கு. எந்த பேப்பர், எந்த சேனல், யாருமே ரிப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் இது நிஜமாலே சென்னையில் நடந்திருக்கு. நான் வந்து 10 வருஷமாக ரேடியோ ஜாக்கியாக இருக்கேன், நிறையா ரேடியோவில் பேசியிருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறையா பேசியிருக்கேன், இதை மாற்றணும், அதை மாற்றணும், இது தப்பு, இது கரெக்டுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்து மூலியமாக நான் வந்து பிரியாணி பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று பண்ணேன். இது என்ன அப்படின்னா வந்து உலகம் ஃபுல்லாக ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் ரொம்ப ஃபேமஸாக, அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தண்ணியை தூக்கி தண்ணியை ஊற்றிக்கணும் அப்படின்னோடனே ஹன்சிகா மூத்வானியை ஊற்றிக்கிட்டாங்களே, நம்ம ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து அமெரிக்காவில் ALS அப்படின்ற ஒரு நோய்க்கு நிதி திரட்டுறதுக்காக, அமெரிக்காவில் இருக்கிற நோய், நம்ம ஊரில் அந்த நோய் கூட கிடையாது. ரொம்ப கடுப்பு. சரி என்ன பண்ணலான்னு தெரில, பிரியாணி பக்கெட் சேலஞ்சுன்னு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு 10 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், ரோட்டில் போய் வாங்கி கொடுத்தேன். முன்னாடிலாம் வந்து வலது கை கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. அதுதான் நம்ம இந்திய பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இப்படியே பேசி பழகிட்டோம். ஆனால் இன்னைக்கு வலது கை கொடுத்தா இடது கை கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நீங்கள் கொடுக்கறத பார்த்து இன்னும் ஒரு 100 பேர் கொடுப்பான். இந்த ஒரே ஒரு லாஜிக்கில் தான் இந்த பிரியாணியை வந்து ரோட்டில் வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் கொடுத்து அதை வந்து ஃபோன்லேயே ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டோம். இன்னி வரைக்கும் 3800 பேர்கிட்ட உலகம் ஃபுல்லாக நான் ஒரு 100 பேர் கொடுத்தேன், நான் ஒரு 300 பேர் கொடுத்தேன், நியூசிலாண்டில் முதல் சம்பளம் வாங்கினேன், இங்கே இருக்கிற 400 பேர் கொடுத்தேன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 40-50 பேருக்கு இதனால் சாப்பாடு போயிருக்கு. சும்மா இல்லாமல் இந்த இளநீரை பார்த்த ஒரு உணர்ச்சி வேகத்தில் இருந்தேன், ஏதாவது பண்ணுண்டா அப்படின்னு. 500 ரூபா இருந்தது, 10 பேக்கெட் பிரியாணி வாங்கி கொடுத்தோம். ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னா வந்து ஒரு சின்ன குழந்தையோட 13 வயசு குழந்தையோட அப்பா. அந்த 13 வயசு குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் வந்து சர்ஜரி பண்ணோம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அவங்க ஊர் வேலூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ரூமில் இருந்தாங்க. இந்த குழந்தைக்கு சம்மந்தமான இந்த அப்பாவை தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த குழந்தைக்கு வந்து 30 லட்ச ரூபாய் தேவை காசு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. என்ன ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணலாம் இல்லை ட்விட்டரில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாரம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டோ, இது மாதிரி கேட்டு இல்லைன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி பொய்யா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 7வது நாள் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும்போது இந்த அப்பாவே திருப்பி கால் பண்ணி, இல்லை சார் நாங்கள் தேடிட்டு இருந்த காசு கிடச்சிருச்சு, நான் கலெக்ட் பண்ணிட்டேன், எங்களுக்கு இப்போ காசு தேவையில்லைன்ட்டு. யாரோ ஒரு ஆள் அவனே ஃபோன் பண்ணி, இல்லை காசு கிடைக்கலன்னு சொல்ல வேணும் அவசியம் இல்லை, இப்படி சொல்கிறாரே இவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில், சார் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தை அப்படியே தாங்க இருக்குது, ஹார்ட் டோனருக்காக 13 வருஷம் வெயிட் பண்ணுறோம், இன்னும் கிடைக்கல. ஆனால் எனக்கு சரி குழந்தைய எப்போ பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதாவது இந்த அப்பா அவரோட நல்ல டீட்னால எனக்கு அவரை பார்க்கணுன்னு தோணுச்சு, அந்த குழந்தைய பார்க்கணுன்னு தோணுச்சு. மறுபடியும் நான் என் ஃப்ரெண்ட்ஸு போய் அந்த குழந்தைய பார்த்தோம். ரொம்ப வீக்கான கண்டிஷனில் ஆல்மோஸ்ட் 20-21 கிலோ வெயிட்டில் ஒரு 13 வயசு குழந்தை இருந்தது. 13 வருஷமாக அந்த குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ஒரு டோனருக்காக வெயிட்டிங், கிடைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ண முடியும்லாம் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை கூட பேசினது வந்து ஒரு சின்ன சாதாரண குழந்தை கூட எப்படி பேசுவோம் அப்படி தான் பேசணும். இந்த குழந்தைக்கு ஒரு டோனர் வேணும், யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போடலாம் அப்படின்றதான் ஐடியா. எனக்கு அப்போ அது கூட தெரியாது. தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து தான் அவங்க தான் ஆர்கன் கொடுக்கணும். நம்ம வீட்டில் ஒரு பிரெயின் டெட் ஆள் இருந்தாலுமே, நாங்கள் ஒரு பிரெயின் டெட் 2 ஹார்ட் எடுத்துக்கோங்க, ஒரு இதை எடுத்துக்கோங்க அப்படி ஃபோன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. காவியா நீட்ஸ் அ ஹார்ட் அப்படி போடலான்னு நினச்சேன். அப்படி போட்டால் இந்த ரூமில் இருக்கிற யாருமே இதை பார்க்க மாட்டாங்க, 2 பேர் பார்ப்பாங்க. பேரை சச்சின் டெண்டுல்கரை ஆர்ஜே பாலாஜி அபியூஸ் செய்கிறார்ன்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அபியூசிங் டெண்டுல்கர்னு ஒரு வீடியோவுக்கு பேராக வச்சு இந்த இன்டர்நெட்டில் போட்ட 2 வாரத்தில் அந்த வீடியோ ஊர் ஃபுல்லாக பரவி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அந்த குழந்தைய சிறப்பாக கவனித்து 2 வாரத்திலேயே அந்த குழந்தைக்கு ஹார்ட் கிடச்சி இன்றைக்கி அந்த குழந்தை கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கா. 2 இயர்ஸ் ஆச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு. இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு அப்பாவோட ஒரு சின்ன ஒரு நோபல் டீட், இந்த காசு எதுக்கு நம்மளுக்கு தான் கிடச்சிதுன்னு. அண்ட் ஃபைனல் இன்சிடென்ட், ஒரு தாத்தா சென்னையில் மழை வெள்ளம் மிக பெருசாக ஆச்சுன்றது டிசம்பர் மாதத்தில் நடந்தது. ஆனால் தீபாவளி போதே ஒரு மோசமான மழை பெஞ்சுது. அந்த மோசமான மழைக்கு வழக்கம் போல் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ஜிஓஸ்லாம் போயிட்டு சேவை பண்ணணும்னு நினச்சிப்போம். மூணாவது விஷயம் வந்து பெரிய நடிகர்கள்லாம் சிஎம் பிஎம் நிவாரண நிதிக்கு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நார்மலாக நம்ம எந்த ஒரு இயற்கை பேரழிவு வந்தாலும் பண்ணுவோம். இதே மாதிரி இல்லாமல் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற அலுவலகத்துலேருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பிஸ்கெட்டு பாய் தலகாணிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ முதல்ல நடந்த மழைக்கே இதை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 70 வயசு தாத்தா, அழுக்கு வேஷ்டி, அழுக்கு சட்டை, கிழிஞ்சு போன சட்டை, அவர் சாப்பிட்டே ஒரு 2 நாளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாத்தா திடீர்னு ஆஃபீஸ் வந்தார். வந்துட்டு கிட்டத்தட்ட 10 பேக்கெட் டைகர் பிஸ்கெட் 3 ரூபா பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இதான் முடியும், என்கிட்ட காசு இல்லை, 30 ரூபா தான் இருந்தது, நான் பிஸ்கெட் வாங்கிட்டேன், இது எப்படியாவது யாருக்காக வேணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஒரு தாத்தா செருப்பு கூட போடல, அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது, இதை கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் கூட நிற்கல, அவர் அப்படியே போயிட்டார். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசம்பர் 1ஆம் தேதி பயங்கரமான மழை. நான் வீட்டில் உட்காந்துருந்தேன். எல்லார் மாதிரியும் வந்து ட்விட்டரில் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னும் போது திடீர்னு அந்த தாத்தா ஞாபகம் வந்தார். யாரோ ஒரு தாத்தா, அவரால் முடியல, செருப்பு கூட போடல, அவர் வந்து இந்த பிஸ்கெட் 10 பேக்கெட் வாங்கி கொடுக்கும்போது நம்ம என்ன தண்டத்துக்கு இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற வண்டியை, என்னோட பெரிய கார், என்னோட ஃப்ரெண்டோடது எடுத்துகிட்டு நாங்கள் ரோட்டில் எத்தனை பேர் மாட்டிருக்காங்களோ திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ரோட்டில் போய் சுற்றினோம். திரும்பி நாங்கள் என் ஆஃபீஸ்க்கே வரும்போது ஒரு 300 பசங்க எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னை மைக்ரோ மழை வெள்ளத்துக்கு நாங்கள் பண்ணினோம் அப்படின்னா இது பிளான் கிடையாது, திட்டமிட்ட செயல் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன பையன், ஒரு தாத்தா, அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கில்ட்டில், ஐயோ நம்ம இது கூட பண்ணலன்னா நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்ற மாதிரி நைட்டு ரோட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த இன்டென்ஷன் உண்மையாக இருந்ததுனால 300 பசங்க மத்தியானம் 2 மணி வாக்கில் ஒரு 1500-2000 பேர் ஆயிருப்பாங்க. ஒரு நாள் முதல் நாள் ஒரு சென்டராக இருந்த இடம் வந்து 5 சென்டராக மாறிச்சு. 5 சென்டரில் 1000-2000 பேருன்றது வந்து 20,000 பேர்கிட்ட வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டு பண்ண போன வேலை இப்போ வரைக்கும் நாங்கள் வேலை முடிக்கல. ரிலீஃபில் ஆரம்பிச்சது ரீஹாபிலிட்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆளோட நல்ல இன்டென்ஷன். அது எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ எனக்கு பதில் தெரிஞ்சது எதுக்காக நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லவனாக இருந்தால் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேரோட லைஃப்பை நம்மளால் டச் பண்ண முடியும்.